வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகர் பக்தி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அருணகிரிநாதர் தான். திருவண்ணாமலையில் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்ம அருணகிரிநாதர் முருகப்பெருமான் மீது திருப்புகழ் அப்படின்ற புகழ்பெற்ற பாடல் தொகுப்பை எழுதியிருக்கார். இன்னைக்கும் முருகர் மேலே பக்தி இருக்கிறவங்க படிக்கிற இல்லைன்னா பாடுற நூலாக இந்த திருப்புகழ் இருக்கு. தெய்வீக தேன் மாதிரி இருக்கிற இந்த திருப்புகழ் பாடல்களை படிக்கிறவங்க அப்படியே பக்தி வெள்ளத்தில் திக்குமுக்காடி போவாங்க. அத்தனை சக்தி வாய்ந்தது இது. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை கேட்டால் வாழ்க்கையே மணக்கும்னு சொல்லுவேன். கடவுளுடைய அருள் பெறணும்னாலும் பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல இடத்துல கல்யாணமாகி நல்லா சிறப்பாக வாழணும்னாலும் சொந்தமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் கோர்ட்டு கேஸுன்னு அலையிறவங்க, கடன் தொல்லையால் தவிக்கிறவங்க, அடிக்கடி நோயால் கஷ்டப்படுறவங்க, கஷ்டத்துலேயும் வேதனையிலையும் இருக்கிறவங்க, நாம் செஞ்ச பாவம் எல்லாம் நீங்கணும்னு நினைக்கிறவங்கன்னு யார் வேண்டும்னாலும் எதுக்கு வேண்டும்னாலும் திருப்புகழை படிக்கலாம். அவ்வளவு நன்மைகள் திருப்புகழ் படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும். இதில் நாம் செஞ்ச பாவம் எல்லாம் நீங்கணும்னா திருப்புகழை படிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக நம்ம பண்ணின பாவத்தை கடவுள்கிட்ட சொல்லி அதுக்கு பரிகாரம் தேடிக்கிற தைரியம் நமக்கு கிடையாது. கரெக்டா? ஸோ நமக்காக அருணகிரிநாதர் என்ன பண்ணார்? முதல் பாதி திருப்புகழில் நிறைய பாவங்களை சொல்லி அதனால் நம்ம படுற கஷ்டங்களையும் கொடுமைகளையும் சொல்லி அந்த பாவத்திலேருந்து என்னை காப்பாற்று முருகா அப்படின்னு வேண்டுதலோடு முடிச்சிருப்பார். ஆக நம்ம அருணகிரிநாதருடைய திருப்புகழை பாடும்போது முருகன் என்ன பண்ணுவார்னா, இவன் பண்ண பாவத்தை இவன் தைரியமாக என்கிட்ட சொல்ல மாட்டான், ஆனால் இவன் அருணகிரிநாதருடைய பாடல்களை பாடுறதால இவன் பண்ண பாவங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன், அதனால் அந்த பிரார்த்தனையை வேண்டுதலை நான் நிறைவேற்றுறேன்னு நமக்கு அருள் செய்வார் முருகன். ஆக நமக்காக நம்ம மேலே உள்ள கருணையினால் நம்ம பாவங்கள் எல்லாம் போக்குறதுக்காக நம்ம பிரார்த்தனைகளுக்காக அருணகிரிநாதர் பாடின பாடல்கள் தான் திருப்புகழ். ஆக நம்ம பண்ண பாவத்துக்கான பிராயச்சித்தம் திருப்புகழை படிக்கிறதாம். அருணகிரிநாதர் திருப்புகழ் மட்டும் பாடலை, அதோட 108 பாடல்கள் இருக்கிற கந்தர் அலங்காரம் பாடியிருக்கார். அப்புறம் கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திருவெழுக்கூற்றிருக்கை, திருவகுப்பு இதெல்லாம் பாடினாரா? அதுக்கப்புறம் கடைசியாக இவர் பாடினது கந்தர் அனுபூதி. இன்னைக்கும் அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழை தேவாரத்துக்கு இணையாகவும், கந்தர் அலங்காரம் திருவாசகத்துக்கு இணையாகவும், கந்தர் அனுபூதி திருமந்திரத்துக்கு இணையாகவும் முருக பக்தர்களால் போற்றப்படுது. அருணகிரிநாதர் கிட்ட ஒரு அழகான விஷயம் என்னன்னா, எல்லாரும் அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை மட்டும் பாடுவாங்க. ஆனால் அருணகிரிநாதரோ தன்னுடைய இஷ்ட தெய்வமான முருகரை முன்னிறுத்தி பாடினது மட்டும் இல்லை, மற்ற தெய்வங்களையும் முருகி முருகி பாடி இதில் இந்த கடவுள் பெருசு அந்த கடவுள் பெருசுன்னு பாரபட்சம் பார்க்காம, அதாவது சிவனை பாடும்போது பெருமாளை மட்டம் தட்டுறது, பெருமாளை பாடும்போது சிவனை மட்டம் தட்டுறதுன்னு இல்லாமல் இவர் மட்டும்தான் எல்லா தெய்வங்களை பற்றியும் போற்றி பாடி சமய சமரசத்தை காமிச்சார். இப்பேற்பட்ட அற்புதமான அருளாளரான அருணகிரிநாதருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அருணகிரிநாதருடைய சரித்திரம் பலவிதமாக சொல்லப்படுது. 15ஆம் நூற்றாண்டு தான் இவர் வாழ்ந்த காலம். 500-600 வருஷங்களுக்கு முன்னாடி தான் இவர் வாழ்ந்திருக்கார். அப்படின்னாலும் யாரும் இவருடைய சரித்திரத்தை முறையாக ஒழுங்காக எழுதி வைக்கல. யூஸ்வலாக யாராவது சிஷ்யர்கள் மெனக்கட்டாதான் அவங்க முயற்சினால பிற்காலத்தில் மகான்களுடைய சரித்திரம் வெளியில் வரும். அப்படி யாரும் அருணகிரிநாதருடைய சரித்திரத்தை எழுதலை. அதனாலேயே பலவிதமாக இவருடைய சரித்திரம் சொல்லப்படுது. சரி, அப்படின்னா நாம் எப்படி இவருடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்க முடியும்? இவர் எழுதின திருப்புகழிலிருந்தும் அப்புறம் கல்வெட்டுகள் வச்சு நிறைய பேர் பண்ண ஆராய்ச்சி வச்சிருந்தான். சரி, இதெல்லாம் வச்சு அருணகிரிநாதருடைய சரித்திரத்தை வாங்க இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். 15ஆம் நூற்றாண்டு பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலையில் ஒரு செல்வ செழிப்பான சைவ குடும்பத்தில் பிறக்கிறார் நம்ம அருணகிரிநாதர். திருவண்ணாமலையை ஆட்சி செஞ்சுட்டு வந்த விஜயநகர ராஜாவான பிரபுட தேவராஜர் காலத்தில் தான் அருணகிரிநாதர் வாழ்ந்தார் அப்படின்ற குறிப்பை தவிர இவருடைய அப்பா அம்மா பெயர் நமக்கு தெரியாது. எந்த குலத்தில் பிறந்தார், எந்த வருஷம் பிறந்தார், அப்பா அம்மா இவருக்கு என்ன பெயர் வச்சாங்க, இது எதுவும் தெரியாது, எந்த குறிப்பும் இல்லை.
ஆனால் இவருக்கு ஒரு அக்கா உண்டு, அவங்க பேர் முத்தம்மையார். சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, அருணகிரியார் ருத்ர கணிகர், அதாவது நடன பெண்கள் வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னும், சில பேர் இவர் கைகோள செங்குந்தர் வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னும், சில பேர் இவர் எழுதின திருப்புகழில் சமஸ்கிருத சொற்கள் இருக்கிறதுனால இவர் அந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எது சரி அப்படின்னு நமக்கு கரெக்டாக தெரியல. ஆக இவர் பிறந்த கொஞ்ச காலத்திலேயே இவருடைய அப்பா அம்மா 2 பேரும் இறந்துடுறாங்க. அதனால அக்கா முத்தம்மையா தான் இவரை வளர்க்குறாங்க. இவர் சின்ன வயசுலேயே நல்லா படித்து நல்ல கல்வி ஞானத்தோட வளர்றார். வேத சாஸ்திரங்கள், புராணங்கள், தமிழ் நூல்களான தேவாரம், திருமந்திரம், திருக்குறள், திருமுருகாற்றுப்படை இது எல்லாத்தையும் கற்றுக்கிறார். உரிய வயசில் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க இவருடைய அக்கா. இதுலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சில பேர் இவர் இளமையில் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னும், சில பேர் இவருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவருடைய அப்பா அம்மா இறந்ததுனால அக்கா தான் இவரை வளர்த்தாங்க அப்படின்னு. கரெக்டா? ஸோ அப்பா அம்மா இல்லாத பிள்ளைனால அக்கா இவரை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்க, செல்லமாக வளர்த்தா என்ன ஆகும்? குட்டி சுவரா ஆகிடும். அதான் நடந்துச்சு. இவருக்கு 16 வயசு ஆகும்போது ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால இவருடைய குணம் மாறி தீய பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டு எல்லா வழியிலையும் கெட்டு போகிறார். சாமி கும்பிடுறது கிடையாது, மது அருந்துறது, எந்நேரமும் காமத்தில் மூழ்கி பெண் மோகத்தினால விலை மாதர்கள், அதாவது விபச்சாரிகள் வீட்டுக்கு போகிறதுமா இருக்க, கொஞ்ச நாட்களில் என்ன ஆகுது, தன்கிட்ட இருக்கிற காசு, பணம், சொத்து, நகை எல்லாத்தையும் விலை மாதர்கள் கிட்ட எழுந்துடுறார். மாளிகையில் இருந்தவர் சொத்தெல்லாம் போய் குடிசையில் போய் வாழற நிலைமை வர, பணம் வேணுங்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட வேலைக்கு செய்கிறார். அதில் வர சம்பளத்தையும் விபச்சாரிகளுக்கே செலவு பண்ணுறார். இப்படியே நாட்கள் ஓடுது. விபச்சாரிகள் வீட்டுக்கு போய் போய் கொஞ்ச காலத்தில் இவருக்கு குஷ்ட நோய், அதாவது தொழுநோய், லெப்ரசி வந்துடுது. இந்த தொழுநோய் அப்படின்றது உடலை அழுக செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப கொடுமையான நோய். அந்த காலத்தில் இதுக்கு மருத்துவ வசதி இல்லாததால் குணப்படுத்த முடியாத அளவுக்கு அது தீவிரமாகி இவருடைய அழகான உருவம் அவலட்சணமாக மாறுது. விபச்சாரிகள் இவரை சுத்தமாக ஒதுக்கிடுறாங்க. ஆனால் சில அறிஞர்கள் இதை மறுக்கிறாங்க. அருணகிரியாருக்கு தொழுநோய் வந்தது அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் விபச்சாரிகளுடைய உறவினால் தான் அருணகிரியாருக்கு நோய் வந்தது உண்மை இல்லைன்றது அவங்களுடைய கருத்து. அதிலும் குறிப்பாக பாம்பன் சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, பெண் மோகத்தினால நோய் வந்து ஒருத்தர் குட்டி சுவரானா முருகர் அவருக்கு காட்சி கொடுப்பாரா என்ன? கிடையாது இல்லையா? அருணகிரியார் தப்பு பண்ணினதுனால அவருக்கு தொழுநோய் வரல. அவர் நல்லவராக உத்தமராக தான் இருந்திருக்கார். ஆனால் அவர் செஞ்ச முன்வினை பாவங்கள்னாலேயோ கடவுளுடைய லீலைனாலேயோ தான் அருணகிரியாருக்கு நோய் வந்துச்சு அப்படின்றது பாம்பன் சுவாமிகளுடைய கருத்து. இப்படி அருணகிரியாருடைய சரித்திரத்தில் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சரி, இப்போ நம்ம திரும்பவும் அருணகிரிநாதருடைய சரித்திரத்துக்கு வருவோம். அருணகிரியாருக்கு தொழுநோய் வந்து அது ரொம்ப தீவிரமாகுது. இப்படியே நாட்கள் ஓடுது. அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆகுது, இவருக்கு காம இச்சை ரொம்ப அதிகமாகி அன்னைக்கு ஒரு பொண்ணு வேணுமே வேணும்னு ஒரு விபச்சாரி வீடாக போய் இவர் கதவை தட்ட ஒருத்தரும் கதவை திறக்கல. சரி, மனைவி கிட்ட வரார். அவங்களும் இவரை வெறுத்து ஒதுக்க, அப்போ இவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். இதெல்லாம் பார்த்த இவருடைய அக்கா, உனக்கு ஒரு பொண்ணு உடம்பு தானே வேணும், என்னையே பயன்படுத்திக்கோ அப்படின்னு விரத்தியில் அழுதுகிட்டே சொல்ல, இதை கேட்ட இவர் அவமானத்தால் வெட்கி தலை குனிஞ்சு, ஐயோ, என்னை வளர்த்த அக்காவை இப்படி பேச வச்சுட்டேனே, இவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைக்கு நான் போயிட்டேனே, நான் செஞ்சது பாவம், கடவுள் கொடுத்த இந்த உடம்பையும் வாழ்க்கையை இப்படி வீணாக்கிட்டேனே, இதுக்கு மேலே நான் வாழக்கூடாது, நான் சாகணும் அப்படின்னு உடம்பும் மனசும் ரொம்ப வெந்து நொந்து சாகணும்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு ஓடி வர்றார். அப்படி அவர் ஓடி வரும்போது வழியில ஒரு பெரியவர் இவர் முன்னாடி வந்து, ஏன் இப்படி கெட்டு அழியிற, முருகான்னு சொல்லு, இல்லைனா அவனுடைய 6 எழுத்து மந்திரமான சரவணபவன்னு சொல்லு, முருகப்பெருமான் உனக்கு நிச்சயமா பெருவாழ்வு தருவான்னு உபதேசிக்க, இவரோ அதெல்லாம் கேட்குற மனநிலையில் இல்லை, குழப்பத்திலையும் கவலையிலையும் சாகனம்னு ஒரே முடிவோடு என்ன பண்ணுறார், திருவண்ணாமலை கோவிலுக்கு நேராக போய் அங்கே இருக்கிற வல்லாள மகாராஜா கோபுரத்தில் விறுவிறுவிறுன்னு மேலே ஏறி, எல்லாம் போதும், ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், அதனால் உடம்பும் மனசு கெட்டு போச்சு, எல்லாரும் வயிறாங்க, இனிமேல் நான் வாழ்ந்து புரோஜனம் இல்லை, நான் செத்து போகணும்னு திருவண்ணாமலை கோவில் கோபுரத்துலேருந்து கீழே குதிக்க,
அப்போ அவருக்கு வழியில் அந்த பெரியவர் சொன்னது ஞாபகம் வருது. உடனே முருகான்னு கத்திக்கிட்டே மேலிருந்து தலை கீழா விழுறார். முருகான்னு கூப்பிட்டா முருகர் காப்பாற்றுவாரா மாட்டாரா? நிச்சயம் காப்பாற்றுவார். நாம அவரை கூப்பிட மாட்டோமா? நமக்காக காத்துட்டு இருக்கார். இவர் ஒரு முறை முருகான்னு சொன்னதை பல கோடி முறை இவர் சொன்னதா முருகர் எடுத்துக்கிட்டு இவர் கோபுரத்திலேருந்து தலை கீழா விழும்போது முருகர் என்ன பண்ணுறார், ஒரு சிவ யோகியா அங்கே ஓடி வந்து கீழே விழுறவரை கையில் பூச்செண்டு போல தாங்கி அருணகிரி அப்படின்னு கூப்பிடுறார். ஆக இவருக்கு அருணகிரின்னு பெயர் வச்சது அப்பா அம்மா இல்லை, சிவயோகியா அங்கே வந்த சாட்சாத் முருகனே தான். இவரை கையில் பூச்செண்டு போல தாங்கிக்கிட்டு அருணகிரின்னு கூப்பிட்ட பிறகு அந்த சிவயோகி சொல்கிறாராம், அருணகிரி, இந்த உடம்பு இறைவன் கொடுத்தது, தற்கொலை பண்ணிக்கிறது ரொம்ப பாவம், தற்கொலை செஞ்சுக்கிறவன் எப்பவும் பேயாதான் அலையணும்னு சொல்ல உடனே அருணகிரியாரோ, ஐயா நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், நான் எதுக்கு வாழணும், மரணத்தை தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு மன கஷ்டத்தோட அழுதுகிட்டே சொல்ல, அப்போ சிவயோகியா வந்திருக்கிற முருகர் சொல்றாராம், நீ செஞ்ச பாவம் எல்லாம் முருகன் தன் கருணையால் தீர்ப்பான், அந்த தெய்வம் உனக்கு துணை செய்யும்னு சொல்லிட்டு ஒரு அழகான விஷயத்தை அருணகிரியாருக்கு உபதேசம் பண்ணுறார். அது என்னன்னா, சும்மா இரு சொல்லற. இதுதான் அருணகிரியாருக்கு சிவயோகியா வந்திருக்கிற முருகர் சொன்ன உபதேச மொழி. சும்மா இரு அப்படின்னா மௌனமா இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த உபதேசத்தை சிவயோகியா வந்திருக்கிற முருகர் அருணகிரியார் கிட்ட சொன்ன பிறகு உடனே அருணகிரியார் என்ன பண்றார், திருவண்ணாமலை கோவிலில் இருக்கிற கோபுரத்திலைனார் சன்னதியில அமைதியா போய் தியானத்துல உட்கார்ந்துடுறார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, இவர் பண்ண தவம் 12 வருஷம் கவனம் செதறாம பொறி புலன்களை அடக்கி அருணகிரியார் தவம் பண்ண என்ன ஆகுது, இவருடைய உடம்புல இருந்த தொழுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் அது சுத்தமாக நீங்கிடுது. இவருடைய உடம்பு அப்படியே தன்னை புதுப்பிச்சு பொன்மேனி சரீரம் கிடைக்குது. அதாவது பழைய மாதிரி ரொம்ப அழகான உடம்பு இவருக்கு கிடைக்குது. பழைய ஞாபகங்கள் எல்லாம் நீங்கி முருகர் ஆட்கொண்ட ஞான நிலைக்கு வரார். இப்போ இவர்கிட்ட நோய் இல்லை, குறையில்லை, உள்ளத்துல எந்த உடம்பும் இல்லை. 12 வருஷம் தவம் பண்ணி அருணகிரியாருக்கு பழைய மாதிரி அழகான உடம்பு கிடைச்ச பிறகு என்ன ஆகுது, எந்த முருகர் இவரை சும்மா இருன்னு சொன்னாரோ அதே முருகர் 12 வருஷம் கழிச்சு திரும்பவும் இவர் முன்னாடி வந்து, அதுவும் எப்படி 6 முகத்தோட 12 திருக்கரங்களோட மயில் வாகனத்தோட ஜெக ஜோதியா காட்சி கொடுத்து தவத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தவரை அருணகிரின்னு கூப்பிட அருணகிரியார் கண்ணை திறந்து பார்க்கிறார். அப்படியே பக்தி பரவசமாகி முருகனுடைய திருவடிகளில் விழுந்து வணங்க, அருணகிரி நான் சும்மா இருன்னு சொன்னேன், 12 வருஷம் சும்மா இருந்த, இப்போ சொல்கிற நீ பாடு அப்படின்னு முருகர் சொல்ல, அருணகிரிநாதரோ, சாமி நான் எப்படி பாடுவேன், என்ன பாடுவேன், எனக்கு தெரியாதுப்பான்னு திகைச்சு நிற்க முருகன் உடனே என்ன பண்ணுறார், தன் வேலால அருணகிரியாருடைய நாக்கில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதி அருணகிரியாருக்கு ஞானத்தை கொடுத்து, நான் இப்போ அடியெடுத்து கொடுக்குற பாடுன்னு சொல்லி முத்தை தருன்னு முதலடி எடுத்து கொடுக்கிறார் முருகர். உடனே அருணகிரியாருக்கு மட்டை திறந்த வெள்ளம் மாதிரி பாட்டு வருது. முத்தை தருன்னு முருகர் எடுத்து கொடுத்த முதலடி வச்சு, முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்கு அமரரும் அடிப்பேன 10 தலை தத்துக்கணைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாகன்னு தாளக்கட்டோட பாடுறார். இதுதான் அருணகிரிநாதர் பாடின முதல் திருப்புகழ் பாடல். ஆனால் திருப்புகழ் புக்கில் 2வது பாடலாக இது வரும். அது ஏன் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆக சும்மா இருன்னு முருகருடைய உபதேசம் கிடைச்சதும் அதை உள்வாங்கி தியானம் பண்ணி கடவுளை அனுபவிச்சு சிப்பி எப்படி முத்தா மாறுதோ அதே மாதிரி இவர் ஞானியாகி இவருடைய தவத்தினால நமக்கு கிடைச்ச முத்து தான் திருப்புகழ். அதனால தான் என்னவோ முருகர் இவர்கிட்ட முத்தை தருன்னு அடி எடுத்து கொடுத்தார். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, தமிழ் இலக்கியங்களில் அதிக தாளக்கட்டோடு பாடப்பட்ட நூல் திருப்புகழ் தானம். ஆக
திருவண்ணாமலை கோவிலில் இருக்கிற கோபுரத்திலேனார் சன்னதியில் 12 வருஷம் அருணகிரியார் தவம் பண்ணின பிறகு முருகர் இவர் முன்னாடி வந்து முத்தை தெருன்னு அடி எடுத்து கொடுக்க முத்தை தெரு பத்தி திருநகை அப்படின்ற தன்னுடைய முதல் பாடுறார். இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு பாட்டில் முருகருடைய மனைவி தெய்வானை, அப்பா சிவபெருமான், அம்மா அம்பாள் இவங்க எல்லாரையும் பாடிட்டு அதோட எவன் ராமனா வந்தானோ எவன் கிருஷ்ணனா வந்தானோ அந்த மகாவிஷ்ணு கொஞ்சக்கூடிய மருமகனாகிய முருகன் அப்படின்னு முருகரையும் அவர் பண்ண சூரசம்மாரத்தையும் பாடி முடிச்சிருப்பார். இதுதான் அருணகிரியாருடைய அழகு. எல்லா தெய்வங்களையும் பாடி முருகரையும் பாடி சமய சமரசத்தை காமிச்சார். ஸோ இந்த முதல் பாட்டை பாடிட்டு அருணகிரியாருக்கு அதுக்கப்புறம் பாட்டு வரல, திரும்பவும் தவத்தில் உட்காந்துடுறார். சில காலத்துக்கு பிறகு என்ன ஆகுது, வானத்தில் அசிரீரியா ஒரு குரல் கேட்குது, அருணகிரி வயலூருக்கு வா அப்படின்னு சொல்ல. திருவண்ணாமலை எங்கே இருக்குது, வயலூர் எங்கே இருக்குது, ஆனால் முருகர் கூப்பிட்டா போகணும் இல்லை. அதனால் அருணகிரியார் என்ன பண்ணுறார், திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி நடந்தே திருச்சிக்கு ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வயலூர் அப்படின்ற ஊருக்கு வர. இந்த வயலூரில் முருகன் தன் வேளால குத்தி உண்டாக்குன ஒரு குளம் இருக்கு, அதுக்கு சக்தி தீர்த்தம்னு பேர். அருணகிரியார் வயலூருக்கு வந்ததும் அங்கே இருக்கிற சக்தி தீர்த்தத்தில் மூழ்கிட்டு அந்த கோவிலில் ஒரு முகமும் 4 கைகளுமா வள்ளி தெய்வானையோட அவ்வளவு அழகாக இருக்கிற முருகனை வழிபாடு பண்ணுறார். அப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது, ஏற்கனவே திருவண்ணாமலையில் முருகர் அடி எடுத்து கொடுத்து பாடுன்னு சொன்னார், ஒரு பாட்டு பாடினேன், ஆனால் அதுக்கப்புறம் என்னால் பாட முடியலையே, நான் ஏன் பாடுறதை நிறுத்தினேன் அப்படின்ற யோசனை வர. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஆமாம் நம்ம எதை பண்ணாலும் முதல்ல பிள்ளையாரை தானே கும்பிடணும், முதல் கடவுளான பிள்ளையாரை வழிபடாம நான் பாடினது தப்புதானேன்னு தோண உடனே அந்த வயலூர் கோவிலில் இருக்கிற பொய்யா கணபதி முன்னாடி போறார். வயலூர்ல இன்னைக்கும் பொய்யா கணபதி இருக்கார். முருகர் சன்னதிக்கு உள்ளே போகும்போது இவரை பார்க்கலாம். என்ன பண்றார் அருணகிரியார், பொய்யா கணபதி முன்னாடி போய், பிள்ளையாரே இந்த வயலூர்ல உன் தம்பி முருகப்பெருமான் அவ்வளவு அழகா இருக்கார், அவரை நான் பாடணுமே, ஆனால் என்னால் 2வது பாட்டு பாட முடியல, நீ அதுக்கு அனுக்கிரகம் பண்ண மாட்டியான்னு பொய்யா கணபதி கிட்ட அருணகிரியார் பிரார்த்தனை பண்ண. அப்போ என்ன ஆகுது, முருகனுடைய மயிலையும் சேவலையும் வேலையும் அவன் அடியிற கடம்ப மலர் மாலையும் அவனுடைய அழகையும் திருவடியையும் வர்ணித்து திருப்புகழ் பாடு, திருப்புகழை விருப்பமுடன் செப்புன்னு அங்க இருக்கிற பொய்யா கணபதி அசிரிரி வழியா குரல் கொடுத்து இவருக்கு அனுக்கிரகம் பண்றார். ஆக அருணகிரியார் எழுதின பாடல் தொகுப்புக்கு திருப்புகழ் அப்படின்ற பெயரை வச்சது பிள்ளையார் தான். வயலூர்ல பிள்ளையார் அனுக்கிரகம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அருணகிரியாரால பாட முடிஞ்சது, திருப்புகழ் பொங்க ஆரம்பிச்சிடுது. உடனே இவர் கைத்தல நிறைக்கணி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடித்தேகும்னு பிள்ளையார் முன்னாடி வச்சிருக்கிற நெய்வேத்தியம், அதாவது பிரசாதங்களை முதல்ல பாடிட்டு அதுக்கப்புறம் முருகருடைய அழகையும் மயில் சேவல் வேல் இதெல்லாம் பாடுறார். இதில் பார்த்தோம்னா பிள்ளையாரை பாடுற இந்த பாட்டிலையும் முருகரை பற்றி பாடுறார். இந்த பாட்டை படித்தா என்ன பலன் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னே விநாயகருடைய அருள் கிடைச்சு அது வெற்றி அடையணும்னா இந்த பாட்டை படிக்கலாம். ஆக அருணகிரியார் முதலாக பாடினது முத்தை தரு பத்தி திருநகை பாட்டு, அது திருவண்ணாமலையில். 2வதா பாடினது கைத்தல நிறைக்கணி, அது வயலூரில். ஆனால் திருப்புகழ் புத்தகத்தில் கைத்தல நிறைக்கணி தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா அருணகிரியாருக்கு வந்த தடை நமக்கு வரக்கூடாது, திருப்புகழை நம்ம தொடர்ந்து படிக்கணும், கரெக்டா? ஸோ முதல் கடவுளான பிள்ளையாரை பாடிட்டு தான் நாம் மற்ற பாடல்களை பாடணுங்கிறதுக்காக கைத்தல நிறைக்கணி முதல் பாடலாக திருப்புகழ் புக்கில் வரும். ஆக கைத்தல நிறைக்கணி வயலூரில் பாடினதோ அந்த ஊர்லேயே தங்கி நிறைய பாடல்களை பாடுறார். மொத்தம் 18 பாடல்கள் இந்த ஊரில் பாடியிருக்கார். இவர் வயலூரில் தங்கி இருக்கும்போது தான் நம்ம உடம்புல இருக்கிற 6 சக்கரங்கள், அதாவது 6 ஆதாரங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, இந்த 6 ஆதாரங்களையும் அறுபடை வீடாக அமைச்சு பாடுறார்.
அதுக்கப்புறம் என்ன ஆகுது, முருகன் இவருடைய கனவுல வந்து விராலிமலைக்கு வா அப்படின்னு சொல்ல இவர் வயலூர்லேருந்து கிளம்பி விராலிமலைக்கு போகிறார். போகிற வழி ஒரே காடாக இருக்குது, ராத்திரி வேற, வழி தெரியாமல் இவர் ரொம்ப தடுமாற, அப்போ முருகனே ஒரு வேடனா வந்து இவருக்கு வழிகாட்டி விராலிமலைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனதும் குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு, எனக்கு வழிகாட்டினியப்பா ரொம்ப நன்றின்னு சொல்கிறதுக்காக இவர் அங்கே திரும்ப பார்த்தா அங்கே அந்த வேடம் எல்லாம் மறைஞ்சு போயிடுறார். அப்போதான் இவருக்கு தெரிஞ்சது வந்தது வேடம் இல்லை, சாட்சாத் முருகனே தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் விராலிமலையில் என்ன ஆகுது, முருகர் இவருக்கு 12 தோளுமா காட்சி கொடுத்து இவருக்கு அஷ்டமா சித்திகளை வரமாக கொடுக்குறார். அதுக்கப்புறம் பல ஊர்களுக்கு போய் அங்கெல்லாம் இருக்கிற முருகரை உருகி உருகி பாடுறார். இந்த பாட்டுக்கள் எங்கே பார்த்தாலும் பரவி முருக பக்தர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாகுது. அப்படி அவர் பல ஊர்களுக்கு போகும்போது பழனி அப்படின்ற திரு ஆவினன்குடிக்கு போகிறார். அங்கே அருணகிரியாருக்கு ஜெபமாலை கொடுத்தாரா முருகர். அதனால தான் பழனி திருப்புகளில் ஜெபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளேன்னு பாடியிருப்பார். பழனியில் கொஞ்ச காலம் தங்கி இவர் நிறைய திருப்புகழ் பாடல்களை பாடுறார். பழனியில் தான் அதிகமான பாடல்கள், அதாவது 97 பாடல்களை பாடியிருக்கிறார். அதுக்கப்புறம் மதுரை, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை இங்கெல்லாம் போயிட்டு இவர் திருச்செந்தூர் வரார். இவர் வந்த அன்னைக்கு அங்கே பிரம்மோற்சவத்தோட 7ஆம் நாள் ஃபங்க்ஷன். முருகருக்கு இவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து பார்த்து ரசிக்கிறார். இவ்வளவு அழகாக இருக்கியப்பா, நீ ஆடுறதை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு அருணகிரியார் சொன்னதும் முருகரும், எல்லாரும் என்னுடைய உற்சவ மூர்த்தியை பார்த்துட்ருக்காங்க, இப்போ நடனம் ஆடினா எல்லாம் கெட்டு போயிடும், நீ பின்னாடி வா, உனக்காக தனியாக ஆடி காமிக்கிறேன்னு சொல்லி அருணகிரியாருக்கு தனியாக ஆடி காமிச்சாரா. முருகர் ஆடுறதை பார்த்ததும் மெய் மறந்து தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் அப்படின்னு சந்தோஷமா பாடுறார். இந்த நிகழ்ச்சியினால தான் இன்னைக்கும் திருச்செந்தூர் 7ஆம் நாள் உற்சவத்தில் முருகனுடைய நடனத்தை நம்ம பார்க்கலாம். திருச்செந்தூரில் பல நாள் தங்கி பழனிக்கு அடுத்தபடியாக திருச்செந்தூரில் 83 பாடல்களை பாடுறார். திருச்செந்தூரில் இவர் பாடின ஒரு பாட்டு, அதை படித்தா கண்டிப்பாக நல்ல இடத்துல கல்யாணமாகுமா. அந்த பாட்டு என்னன்னா, விரல்மாறன் 5 மலர்வாளி சிந்த அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. கண்டிப்பாக இந்த பாட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பல ஊர்களுக்கு போயிட்டு சுவாமி மலை வரார். அங்கே தான் முருகர்கிட்டேருந்து அருணகிரியாருக்கு பிரணவ மந்திரத்தோடைய உபதேசம் கிடைச்சிது. ஆக்சுவலாக பிரணவ மந்திரத்தை 3 பேருக்கு தான் முருகர் உபதேசம் பண்ணியிருக்கார். தன் அப்பா சிவபெருமானுக்கு, அகத்தியருக்கு, 3வது நம்ம அருணகிரியாருக்கு. அதுக்கப்புறம் சுவாமி மலையிலேருந்து கிளம்பி பல ஊர்களுக்கு போயிட்டு சிதம்பரம் வரார். அங்கேயும் முருகர் இவருக்கு ஜம்முன்னு நடன கோலம் காமிச்சாராம். அதுவும் என்ன ஸ்பெஷல்னா, நடராஜர் கோலத்தில் முருகரை பார்த்தாராம் அருணகிரியார். ரொம்ப காலம் சிதம்பரத்தில் தங்கி பல திருப்புகழ் பாடல்களை பாடிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய தல யாத்திரையை கண்டினியூ பண்ணுறார். வழியில் சனியூர் அப்படின்ற ஒரு ஊர் வழியாக போகிறார். இது தர்மபுரி மாவட்டத்தில் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, ஒரு 10 புலவர்கள் காது வெட்டப்பட்ட நிலையில் ரத்தம் ஒழுக ஓடி வரதை பார்த்து துடிச்சு போயிடுறார். பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிடுது இவங்க எல்லாரும் புலவர்கள் அப்படின்னு. அவங்க கிட்ட ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த சனியூரில் வில்லிபுத்தூரார் அப்படின்ற ஒரு புலவர் இருக்க, அவர் ராஜாவோடைய அவை புலவர், ரொம்ப அறிவாளி. எங்ககிட்ட எடக்கு மடக்கா கேள்வி கேட்டு எங்களை வாதத்துக்கு இழுத்து தோற்கடிச்சு காதை அறுத்து விட்டுட்டார். இந்த மாதிரி நிறைய புலவர்களுக்கு காதில்லாமல் செஞ்சிருக்கார் அப்படின்னு வலியோட சொல்ல அருணகிரியாருக்கு அந்த வில்லிபுத்தூராரை திருத்தணும் அப்படின்னு தோணுது. உடனே இவர் அங்கிருந்து கிளம்பி வில்லிபுத்தூரார் இருக்கிற இடத்துல அவரை சந்தித்து அவரை வாதத்துக்கு அழைக்க, வில்லிபுத்தூராரோ, ஓ என்னை சோதிக்க வந்திருக்கீங்களா? என் கூட வாதம் பண்ணணும்னா ஒரு நிபந்தனை, அதாவது ஒரு ரூல் இருக்குது தெரியுமா? நான் 100 பாட்டு பாடுவேன், அதை நீங்கள் திருப்பி சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லணும், சொல்லலைன்னா காதை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்ல அருணகிரியாரோ அமைதியாக, இந்த நிபந்தனை எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்க வில்லிபுத்தூராருக்கு தூக்கி வாரி போடுது.
இது வரைக்கும் நான் தானே மற்றவங்களுக்கு நிபந்தனை, அதாவது கண்டிஷன் போட்டிருக்கேன், யாரும் இந்த மாதிரி என்கிட்ட கேட்டது இல்லையேன்னு ஒரே ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தோட வாதத்துக்கு ஒத்துக்கிறார் வில்லிபுத்தூரார். அதுக்கப்புறம் ராஜா முன்னிலையில் 2 பேருக்கும் வாதம் தொடங்குது. முதல்ல வில்லிபுத்தூரார் பெருமாளை பற்றி 100 பாடல்களை பாட, அருணகிரியார் அத்தனை பாடல்களையும் திருப்பி சொல்லி அதுக்கு விளக்கத்தை சொல்றார். வில்லிபுத்தூராருக்கு அப்பவே நடுங்க ஆரம்பிச்சிடுது. அடுத்தது அருணகிரிநாதர் பாடுறார். அப்போ அவர் பாடினது தான் கந்தர் அந்தாதி. 53 பாட்டு வரைக்கும் அருணகிரியார் பாட பாட வில்லிபுத்தூரார் அதை திருப்பி சொல்லி அர்த்தம் சொல்லிக்கிட்டே வரார். 54வது பாட்டு திதத்தத் தித்தத் அப்படின்னு ஆரம்பிச்சு அருணகிரியார் பாட, இந்த பாட்டு தகர வர்க்கத்திலே இருக்கும். அதாவது எல்லா வார்த்தையும் லெட்டர்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பாட்டை அருணகிரியார் பாட அவ்வளோதான், வில்லிபுத்தூராருக்கு தொண்டை வறண்டு நாக்கு சுருண்டுக்குது. பாட்டே புரியல, எங்க அர்த்தம் சொல்றது. வாதத்தில் தோத்துட்டோம்னு வில்லிபுத்தூராருக்கு தெரிஞ்சிடுது. உடனே என் காதை அறுத்துருங்க அப்படின்னு தோல்வியோட சொல்ல, கருணையே உருவான நம்ம அருணகிரியாரோ, உங்கள் காதை அறுத்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது என்னுடைய நோக்கம் இல்லை, உங்களை நல்வழிப்படுத்த தான் நான் ஆசைப்பட்டேன். இனிமேல் மற்ற புலவர்களுடைய காதை அறுக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் அதுக்கப்புறம் யாராவது தமிழ் பாட்டு எழுதுவாங்களா என்ன? சின்ன புலவர்களை நாம தான் ஆதரிக்கணும், அப்போ தான் தமிழ் வளரும். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும், நீங்கள் ரொம்ப கல்வி ஞானம் உள்ளவர், அதனால் இப்போ நான் பாடின இந்த கந்தர் அந்தாதிக்கு நீங்களே விளக்க உரை எழுதுங்க அப்படின்னு அருணகிரியார் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறார். அவர் சொன்னபடியே வில்லிபுத்தூராரும் தன் தப்பை உணர்ந்து திருந்தி அதுக்கப்புறம் கந்தர் அந்தாதிக்கு விளக்க உரை எழுதி முடிக்கிறார். அதுக்குள்ளார அருணகிரிநாதருடைய பாட்டுக்கள் எங்க பார்த்தாலும் பரவி, இவருடைய பாட்டை பாடினா மனசு உருகுதுன்னு மக்களுக்கு இவருடைய அருமை தெரிய ஆரம்பிக்குது. இவருடைய புகழ் எங்க பார்த்தாலும் பரவி நிறைய பக்தர்கள் இவர்கிட்ட சேர்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 150 திருத்தலங்களுக்கு, அதாவது 150 க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு ஃபைனலாக அடியார்கள் சூழ தன்னுடைய சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு திரும்பி வரார். மேல தாளத்தோட பூர்ண கும்பம் கொடுத்து இவரை ஊர் மக்கள் வரவேற்க நேராக திருவண்ணாமலை கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறார். அதுக்குள்ளார இவரை பார்க்க அங்கே கோவிலில் கூட்டம் அலைமோதுது. இவரும் முருகனுடைய அருள் பெருமைகளை எல்லாருக்கும் சொல்லி ஞான உபதேசம் பண்ணுறார். இது ஒரு புறம் இருக்க, அந்த சமயம் திருவண்ணாமலையை விஜயநகர ராஜாவான பிரபுட தேவராஜர் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். இந்த ராஜா பிரபுட தேவராஜருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ராஜகுரு இருந்தான். அவன் பேர் சம்பந்தாண்டான். இவன் காளி உபாசகர், அதாவது பத்ரகாளிக்கு கோரமான பூஜை யாகங்கள் செஞ்சு பலி கொடுத்து காளியை வசியம் பண்ணி தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மந்திர சக்தியை வச்சு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வந்தான். அவனுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா என்ன பண்ணுவானா, காளியை விட்டு அவங்கள கொன்னுடுவானாம். பணிவு அடக்கம் அப்படின்ற எந்த நல்ல பழக்கமும் இல்லாதவன். அருணகிரிநாதர் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த சம்பந்தாண்டா திருவண்ணாமலை கோவிலுக்கு வரான். அதுவும் எப்படின்னா, மேல தாளத்தோட தன் அடியார்கள் கோஷம் போட ரொம்ப திமிரா பல்லக்கில் அமர்ந்து ஒரு ராஜா மாதிரி திருவண்ணாமலை கோவிலுக்கு வர, அதே நேரம் நம்ம அருணகிரியார் பக்தர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு கோவிலில் இருக்கார். இவன் வரதை பார்த்து அருணகிரிநாதரோ, அருணாச்சலேஸ்வரரை பார்க்க கோவிலுக்குள்ளே இப்படி திமிரா வரானே, யார் இவன் அப்படின்னு கேட்க அங்கே இருந்தவங்க அவனை பற்றி சொல்கிறாங்க. இப்படி ஒரு அக்கிரமக்காரனா இவன் இருக்கானேன்னு நினச்சிக்கிட்டே அருணகிரிநாதர் ஒரு பாட்டு பாடுறார். அடுத்த நிமிஷம் சம்பந்தாண்டாம் வந்த அந்த பல்லக்கோடைய கொம்பு முறிஞ்சி அவன் கீழே விழுந்துடுறான். அதை பார்த்த கோவிலில் இருந்த பக்தர்கள் எல்லாரும் பரிகாசம் பண்ணி சிரிக்க அவனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. ஏற்கனவே வேற எல்லாரும் அருணகிரியாரை புகழ்ந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இல்லாத புகழ் இவருக்கு இருக்கே, எல்லாரும் இவருக்கு மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு கோபம் வேற. இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு இதுக்கு காரணமான அருணகிரியாரை எப்படியாவது பழி வாங்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அன்னைக்கு ராத்திரியே தீவினைக்கான ஹோமம் செஞ்சு காளியை வரவழைக்க பயங்கரமான முகத்தோட காளி அங்கே வரா. அங்கே காளி வந்ததும், அம்மா அருணகிரின்னு ஒரு ஆள் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான், அவன் வல்லாள மகாராஜா கோயில் கோபுரத்துக்கிட்ட தான் இருக்கான், நீ அங்கே போய் அவனை முழுங்கு அப்படின்னு காளிக்கு கட்டளை இடுறா சம்பந்தாண்டா.
அவனுடைய கட்டளைக்கு பணிஞ்சு காளியும் அருணகிரியாரை முழுங்கிறதுக்காக கோவில் கோபுரத்துக்கிட்ட வர அங்கே என்ன ஆகுது, அருணகிரியார் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார். ஆனால் அவருக்கு பக்கத்தில் யார் இருந்தாங்க, காவலா குழந்தை முருகர் அங்கே உட்காந்துட்டு இருந்தாரா. தன் குழந்தை முருகரை அங்கே பார்த்ததும் பார்வதி தேவியான காளி அருணகிரியாரை முழுங்கணுங்கிறத கூட மறந்து முருகரை அள்ளி எடுத்து கொஞ்சம் முத்தம் கொடுத்து முருகரோடு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அருணகிரிநாதரை ஒன்றும் பண்ணல. அடுத்த நாள் காலையில் சம்பந்தாண்டம் எழுந்து பார்க்குறான். அருணகிரியார் சாகலை, அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதும் மந்திரத்தால் இவரை ஒன்றும் பண்ண முடியல, அட்லீஸ்ட் தந்திரமாக ராஜாவை வச்சு அருணகிரியாரை எப்படியாவது காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி ராஜா கிட்ட போகிறான். மகாராஜா, இந்த ஊரில் அருணகிரியார்னு ஒருத்தன் இருக்கான், முருகன்கிட்ட பேசுகிறேன், முருகரை வர வைப்பேன்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கான். அது உண்மையானு எனக்கு தெரியல, ஆனால் நான் மந்திரம் சொன்ன காளி வருவா. இவனுக்கு உண்மையிலே முருகர் மேலே பக்தி இருந்தால் முருகரை வர வச்சு காமிக்கிட்டோம், அதனால் அவனை இங்கே வர சொல்லி உத்தரவு போடுங்கன்னு சொல்ல ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அருணகிரியாரை அரண்மனைக்கு வர சொல்கிறார். அதுபடியே அருணகிரியார் அரண்மனைக்கு வந்ததும் ராஜா என்ன பண்ணுறார், அவரை வணங்கி வரவேற்று மரியாதை செஞ்சுட்டு சம்பந்தாண்டான் தான் உங்களை வர சொன்னார்னு ராஜா கை காட்டிட்டு ஒதுங்கிட்டான். உடனே சம்பந்தாண்டானும் நீங்கள் வணங்குற முருகனை இந்த சபையில் வர வச்சு காட்ட முடியுமான்னு ரொம்ப திமிரா கேட்க அருணகிரியாருக்கு இவனுடைய சூழ்ச்சி புரிஞ்சிடுது. சம்பந்தாண்டா, முருகன் ஒரு குழந்தை, ஆசையாக பக்தியோட வான்னு கூப்பிட்டா ஓடி வந்துடுவான். ஆனால் முதல்ல நீங்கள் முருகனுடைய தாய் காளியை இங்கே வர வச்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் முருகனை வர வைக்கிறேன்னு அருணகிரியார் சொல்லிடுறார். சம்பந்தாண்டானோ சரி நாளைக்கு நான் காளியை வர வைக்கிறேன்னு ஒத்துக்க, அருணகிரியாரும் நாளைக்கு நானும் முருகரை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறார். அதுக்குள்ளார அன்னைக்கு இரவு என்ன ஆகுது, அடுத்த நாள் எல்லாரும் முன்னாடியும் காளி ஒழுங்காக வரணும்னு காளிக்கிட்ட சொல்கிறதுக்காக இரவு சம்பந்தாண்டா என்னென்னமோ பூஜை செஞ்சு காளியை வர வச்சு பார்க்குறான். ஆனால் காளி வரவே இல்லை. ஃபைனலாக ஒரு அசிரீரி குரல் மட்டும் கேட்குது. மந்திரத்தால் உன்கிட்ட நான் 12 வருஷம் கட்டுப்பட்டு நீ சொன்ன வேலையை செஞ்சுட்டு வந்தேன், நேத்தோட 12 வருஷம் முடிஞ்சிடுச்சு, இனி நான் வரமாட்டேன். அதாவது காளி என்ன சொல்லுதுன்னா, உனக்கு பண்ண சர்வீஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அசிரீரி வழியாக காளி சொல்ல, இதை கேட்ட சம்பந்தாண்டானுக்கும் ஒரே அதிர்ச்சி. ஆனால் சமாளிச்சுக்கிட்டு, சரி காளி நீ வர முடியாட்டியும் பரவாயில்ல, நாளைக்கு எனக்கும் அருணகிரியாருக்கும் ஒரு போட்டி இருக்குது, அதுக்கு முருகனை வராமல் நீ தடுத்துடு, கடைசியாக எனக்காக இதை மட்டும் செய்யணும் சம்பந்தாண்டா ஒரு வரம் கேட்டு காளி கிட்ட வேண்ட காளியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எப்படியும் நாளைக்கு முருகரை வராமல் காளி தடுத்துடுவா, அதனால் அருணகிரியாருடைய பேரு கெட்டு போயிடும், நான் இனிமேல் இங்கே இருந்தால் அசிங்கமாயிடும்னு முடிவு பண்ணி சம்பந்தாண்டா திருவண்ணாமலை விட்டே ஓடி போயிடும். அடுத்த நாள் திருவண்ணாமலை கோவில் வளாகம், ஒரு பக்கம் பாதாள லிங்கம், எதிர்த்தாப்புல ராஜகோபுரம், அங்கே நடுவில் 16 கால் மண்டபத்தில் ராஜா முன்னிலையில் எல்லாரும் கூட்டிட்டாங்க. அப்போதான் சம்பந்தாண்டா ஓடி போயிட்டான்றது ராஜாவுக்கு தெரிய வருது. சரி சம்பந்தாண்டா எக்கேடாவது கெட்டு போகட்டும், ஆனால் நமக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைச்சா போதும்னோ ராஜாவுக்கும் அங்கே இருந்த மக்களுக்கும் ஒரே ஆசை. அதை அருணகிரியார்கிட்ட சொல்லி வேண்ட அருணகிரியாரோ முருகரை அங்கே வர வைக்கிறேன்னு சொல்லி முதல்ல திருப்புகழ் பாடல்களை பாடுறார். ஆனால் முருகர் வரல, அழுது உருகி பாடுறார், அப்படியும் முருகர் வரல. ஏன்னா முன்னாடி நாள் இரவு சம்பந்தாண்டா காளி கிட்ட வரம் கேட்டா இல்லையா, ஸோ சம்பந்தாண்டா வரம் கேட்ட மாதிரியே காளி அதாவது அம்பாள் என்ன பண்ணுறாங்க, தன் குழந்தை முருகரை மடியில் உட்கார வச்சு போக விடாமல் பிடிச்சிட்டு இருந்தாங்களா. இதை அருணகிரியார் தன்னுடைய மானசீக கண்கள்னால பார்த்துடுறார். உடனே அருணகிரியார் என்ன பண்ணுறார், அம்பாளை மயக்கிறதுக்காக மயில் விருத்தம் அப்படின்ற பாடல் தொகுப்பை பாடுறார். மயில் விருத்தம் பாடல்களை கேட்டதும் முருகனுடைய மயில் என்ன பண்ணுச்சு, நல்லா தோகையை விரிச்சு ஆடுது. அதை பார்த்து அம்பாள் அப்படியே மயில் ஆடுற ஆட்டத்தில் மயங்க, இதுதான் சமயம்னு முருகர் அம்பாள் மடியிலேருந்து இறங்கி அங்கேருந்து ஓடி திருவண்ணாமலை கோவிலுக்கு ஓடி வந்துடுறார். எப்படி வந்தாருன்னா, எல்லாரும் கூடியிருந்த அந்த 16 கால் மண்டபத்தில் இருக்கிற ஒரு தூணில்
நரசிம்ம அவதாரத்துல எப்படி தூணை பொளந்துக்கிட்டு மகாவிஷ்ணு வந்தாரோ அந்த மாதிரி மயில் வாகனத்துல முருகர் தூணை பொளந்துக்கிட்டு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தாரா. அங்க கூடியிருந்த எல்லாருக்கும் முருகரையும் முருகனுடைய நடனத்தையும் பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி. முருகர் தோன்றி எல்லாருக்கும் காட்சி கொடுத்த அந்த இடம்தான் இப்போ திருவண்ணாமலை கோவிலில் இருக்கிற கம்பத்திலையனார் சன்னதி. ராஜகோபுரம் வழியாக நுழைஞ்சா இது முதல் சன்னதியாக வரும். திருவண்ணாமலை கோவிலுக்கு போனீங்கன்னா கம்பத்திலையனார் சன்னதியை தரிசிச்சுட்டு வாங்க. இந்த நிகழ்ச்சியை வேறு விதமாகவும் சில பேர் சொல்கிறாங்க. சம்பந்தாண்டானும் அன்னைக்கு கோவிலுக்கு வந்ததாகவும் அவன் மந்திரம் சொல்லி கூப்பிட்டும் காளி வரல அப்படின்னும் உடனே மக்கள் எல்லாரும் சத்தம் போட உடனே இவன் எப்படி சமாளிச்சானா, தெய்வம் எல்லார் கண்ணுக்கும் தெரியாது, காளி வராத மாதிரி தான் முருகரை வரமாட்டார் அப்படின்னு சமாளிச்சதாகவும், அதுக்கப்புறம் அருணகிரியார் பாட முதல்ல முருகர் வரல, அப்புறம் ஆனால் அவர் பாடுறதை கேட்டு கேட்டு ரசிச்சுட்டு அப்புறம் தூணை பொளந்துக்கிட்டு முருகர் வந்ததாகவும், இதனால் அவமானப்பட்ட சம்பந்தாண்டா ஊரை விட்டு ஓடி போயிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த நிகழ்ச்சியே ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அருணகிரியாருடைய புகழ் இன்னமும் பரவுது. கொஞ்ச நாள் கழித்து அருணகிரியார் திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி திரும்பவும் தல யாத்திரையாக பல ஊர்களுக்கு போகிறார். அப்படி அவர் போயிருக்கிற சமயமாக பார்த்து சம்பந்தாண்டா மறுபடியும் திருவண்ணாமலைக்கு வந்து ராஜாவை வசப்படுத்தி திரும்பவும் அவர் கூட சேர்ந்துடுறான். கொஞ்ச நாட்கள் கழிச்சு என்ன ஆகுது, ராஜாவுக்கு கண் பார்வை போயிடுது. அதே சமயம் அருணகிரியாரோ திரும்ப திருவண்ணாமலைக்கு வந்துடுறார். சம்பந்தாண்டா பார்த்தான், அருணகிரியாரை ஒழிக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு தோண உடனே ராஜா கிட்ட போய், ராஜா உங்களுடைய கண் பார்வையை குணப்படுத்துறதுக்கான வைத்தியம் இந்த ஊரில் கிடையாது, ஆனால் அருணகிரியார் மனசு வச்சா அது நடக்கும். அவர் என்ன பண்ணோம்னா தேவலோகத்துக்கு போய் அங்கே இருக்கிற பாரிஜாத பூவை கொண்டு வந்தால் உங்களுக்கு கண் பார்வை நிச்சயம் கிடைக்கும்னு அருணகிரியாரை ஒழிக்கிறதுக்காக கெட்ட எண்ணத்தோட யோசனை சொல்ல ராஜாவும் ரொம்ப மகிழ்ச்சியாகி அருணகிரியாரை கூப்பிட்டு, சுவாமி நீங்கள் தேவலோகத்தில் இருக்கிற பாரிஜாத பூவை கொண்டு வந்தால் எனக்கு கண் பார்வை கிடைக்கும், அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும்னு ராஜா ரொம்ப வேண்ட அருணகிரியாரோ ராஜாவுக்கு உதவ ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த உடம்போட தேவலோகத்துக்கு போக முடியாது இல்லையா, அதனால் அருணகிரியார் என்ன பண்ணுறா, கூடு விட்டு கூடு பாய முடிவு செஞ்சு திருவண்ணாமலை கோபுரத்து மேலே ஏறி உள்பக்கத்தில் ஒரு இடத்துல தன் உடம்பை மறைச்சி வச்சுட்டு அங்கே இறந்து கிடந்த ஒரு கிளி உடம்புல கூடு விட்டு கூடு பாஞ்சு கிளி ரூபமாக தேவலோகத்துக்கு பறந்து போகிறான். பார்த்தா சம்பந்தாண்டான், இதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு என்ன பண்ணுறான், கோபுரத்தில் மறைச்சி வச்சிருந்த அருணகிரியாருடைய உடம்பை எடுத்து அவர் இனிமேல் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி நெருப்பை வச்சு உடம்பை எரிச்சிடுறான். அங்கே கிளி ரூபம் எடுத்து தேவலோகத்துக்கு போன அருணகிரியார் பாரிஜாத மலரை எடுத்துக்கிட்டு திரும்பவும் பூமிக்கு வந்து திருவண்ணாமலை கோபுரத்தில் தான் மறைச்சு வச்சுட்டு போன தன் உடம்பை தேடுறார். ஆனால் கிடைக்கல. அவருக்கு நடந்தது என்னன்னு புரிஞ்சிடுது. இனிமேல் அந்த உடம்போட என்னால் இருக்க முடியாது, கிளி ரூபத்தோட தான் நான் இருக்க முடியும், இதுவும் கடவுளுடைய விருப்பம்தான் அப்படின்னு அதை ஏற்றுக்கிறார். அப்போது ஒரு அதிசயம் நடக்குது. இவர் எடுத்துட்டு வந்த அந்த பாரிஜாத பூவோடைய வாசனை அந்த ஊர் முழுக்க பரவி ராஜாவுக்கு மட்டும் இல்லை, திருவண்ணாமலையில் கண் பார்வை இருந்த எல்லாருக்கும் கண் பார்வை கிடைக்குது. இன்னைக்கும் திருவண்ணாமலை போனீங்கன்னா கிளி சிலை இருக்கிற கிளி கோபுரத்தை பார்க்கலாம். இந்த கோபுரத்தில் தான் அருணகிரியார் கிளி ரூபம் எடுத்து தேவலோகம் போனார். இந்த கிளி கோபுரம் எங்கே இருக்குன்னா கிழக்கு கோபுரத்துலேருந்து, அதாவது ராஜகோபுரத்துலேருந்து வரும்போது 3வது கோபுரமாக இது வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கிளி உருவத்தில் வந்த அருணகிரியாரால் தான் தனக்கு கண் பார்வை கிடைச்சது அப்படின்றத தெரிஞ்ச ராஜா திருவண்ணாமலை கோபுரத்துக்கு ஓடி வர, அப்போதான் அருணகிரியார் கிளி ரூபத்தில் இருந்துக்கிட்டே கந்தர் அனுபூதி அப்படின்ற 51 பாடல்களை பாடுறார். கிளி ரூபத்தில் உன்னையே நினச்சிட்டு ஆனந்தமாக வெளியில் பறந்துட்டுருப்பனே, இப்படி ஒரு சுகமான வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கியப்பா அப்படின்னு பாடுறார். ரொம்ப அற்புதமான பாடல் தொகுப்பு இது, இந்த கந்தர் அனுபூதி. இதுதான் அருணகிரிநாதர் பாடின கடைசி பாடல். அன்னையிலிருந்து
கிளி உருவத்தில் இருந்துக்கிட்டு அருணகிரியார் நம்ம எல்லாருக்கும் அருள் செஞ்சுக்கிட்டு முருகரை வணங்குற பக்தர்களுக்கு இன்பத்தையும் கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றிட்டு நம்ம கூட தான் இருக்கார். இவர் பாடின திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திருவழுக்கூற்றிருக்கை, திருவகுப்பு, கந்தர் அனுபூதி, இது எல்லாத்துலேயும் நமக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுத்து கடவுள்கிட்ட எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லி கொடுத்து உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆனந்த ஜோதியை எப்படி நம்ம தரிசிக்க முடியும்னு காட்டி கொடுத்து நம்ம எல்லாருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்க வழி செஞ்சிருக்கார். தனக்கு கிடைச்ச ஆனந்த நிலை எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் திருப்புகழ் படிக்கிற மக்களுக்கு கிடைக்கிறதுக்காக நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் அருணகிரிநாதர். இதோடு அருணகிரிநாதருடைய சரித்திரம் முடிவடைது. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க, நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நீங்கள் தினம் நம்ம அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழை படிக்கணும். முருகரை மனசால நினச்சி ஏதாவது ஒரு திருப்புகழ், எந்த திருப்புகழ் வேண்டும்னாலும் தினமும் படிக்கலாம். சரி, அருணகிரிநாதருடைய சரித்திரம் பார்த்துட்டோம், திருப்புகழ் படிக்கிறதுனால வர பலன்கள் பற்றி பார்த்தோம். கடைசியாக இந்த வீடியோவை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழ் பாடல்கள் எப்படி நமக்கு ஒரு புக்காக கிடைச்சதுன்னு தெரிஞ்சுப்போம். 1871 வருஷம் ஒரு கோர்ட் கேஸ் கடலூர் நீதிமன்றத்தில் வருது. சிதம்பரம் கோவில் தீட்சிதர்களுக்கு சொந்தமா இல்லையா அப்படின்றது அந்த கேஸ். தீட்சிதர்கள் தங்களுக்கு தான் சிதம்பரம் கோவில் சொந்தம் அப்படின்றதுக்கு சாட்சியா அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழ் இருந்து ஒரு பாட்டை எடுத்து காமிக்கிறார். அந்த பாட்டில் அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி 3000 வேதியர்கள், அதாவது 3000 தீட்சிதர்கள் வழிபாடு பண்ணின பூஜை பண்ணின கோவில் சிதம்பரம்னு ஒரு வரி சொல்லியிருப்பார். அதை ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃபாக எடுத்து அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்லிடுறார் ஜட்ஜ். அந்த கோர்ட்டில் ஒரு குமாஸ்தாவா, அதாவது ஒரு கிளர்க்காக வேலை செஞ்சுட்டு வந்த வர்த்த சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்றவர், அதாவது வடக்குப்பட்டு தணிக்காசலம் சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்றவர் அந்த 4 லைன் திருப்புகழை பார்த்துட்டு, அட இது இவ்வளோ நல்லா இருக்கே, யார் இந்த அருணகிரிநாதர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறார், தன் சொந்த காசை செலவு பண்ணி ஊராக போய் செல்லரிச்சு போன ஏடுகளை எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி 1000 பாடல்களை தொகுத்து திருப்புகழ் புக்கை பிரிண்ட் பண்ணுறார் வர்த்த சுப்பிரமணிய பிள்ளை. பின்னாடி இந்த வர்த்த சுப்பிரமணிய பிள்ளையோடைய மகன் செங்கல்வராய பிள்ளை அப்படின்றவர் இன்னும் ஒரு 300 திருப்புகழ் பாடல்களை கண்டுபிடிச்சி மொத்தம் 1300 சொச்சம் பாடல்களுக்கும் உரை, அதாவது விளக்க நூல் எழுதி திருப்புகழ் புக்கை பப்ளிஷ் பண்ணுறார். அருணகிரிநாதர் மொத்தம் 16000 திருப்புகழ் பாடல்களை எழுதினாரா, ஆனால் அதில் நமக்கு 1300 சொச்சம் பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. வர்த்த சுப்பிரமணியம் பிள்ளை அப்புறம் அவருடைய மகன் செங்கல்வராய பிள்ளை, இவங்க 2 பேருடைய முயற்சினால தான் நமக்கு இப்போ இந்த 1300 சொச்சம் பாடல்கள் இருக்கிற திருப்புகழ் கிடைச்சது. அதனால் அவங்க 2 பேருக்கும் நாம் எல்லாரும் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். அடுத்தது அருணகிரிநாதருடைய குரு பூஜை, அதாவது அருணகிரிநாதர் என்னைக்கு முக்தி அடைஞ்சார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். அருணகிரிநாதருடைய குரு பூஜை ரொம்ப காலம் யாருக்கும் தெரியாமலே இருந்துச்சாம். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதரை தன்னுடைய மானசீக குருவாக நினச்சி வாழ்ந்து வந்தார். அவருக்கு மிகப்பெரிய வருத்தம், தன்னுடைய குரு அருணகிரிநாதருக்கு எப்போ குரு பூஜைன்னு தெரியலையே அப்படின்னு. அதனால் பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணார், கடவுள்கிட்ட தியானம் பண்ண தியான யோகத்தால் அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி பௌர்ணமி திதியோடு வரக்கூடிய ஆனி மாதம் மூல நட்சத்திரம் தான் அருணகிரியார் முக்தி அடைஞ்சார் அப்படின்னு. அதிலிருந்து தான் பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணார், ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தை அருணகிரிநாதருடைய குரு பூஜை நாளாக கோவில்களில் சிறப்பாக கொண்டாட வச்சார். ஸோ பாம்பன் சுவாமிகள்னால தான் அருணகிரிநாதருடைய குரு பூஜை கொண்டாடப்படுது. வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நமக்கு கிடைச்ச இந்த கொஞ்ச நேரத்தில் அருணகிரிநாதரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அருணகிரிநாதருடைய அருளும் முருகருடைய அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க நான் இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அருணகிரிநாதரை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து ஒரு அற்புதமான சரித்திரத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.